தேவன் போருகிற இடம் வருகிற இடம் எல்லாம் சமாதானம் தான். ஏனென்றால் அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேவன் தான் உங்க வாழ்க்கையும் பொறுப்பெடுத்திருக்கிறார். பாருங்க, எடுத்தோடனே முதல் சீசர்கள் மத்தியில் வர்றாரு. அங்கே அவங்க உண்மையிலே பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பயத்தை நீக்கி என்னத்தை கொடுக்குறாரு? சமாதானத்தை கொடுக்குறாரு. அதுக்கடுத்து தோமாட்ட இருக்கிற சந்தேகத்தை நீக்கி சமாதானத்தை கொடுக்குறாரு. இப்படி யார் யார்கிட்ட என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்கோ, என்னென்ன மரணத்துக்கான காரியங்கள்லாம் இருக்கோ, அது எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தை கொடுக்கிற சமாதான கர்த்தர் நம் தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த சமாதானம் தான் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. அதுலேயும் தேவன் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராய் இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மாலை தோறும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம தியானிக்க தேவன் கிருபை செய்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு பெரிய தேவனுடைய சமாதானம் வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சமாதானம் உங்களுக்குள்ளேயே ஊற்றப்பட்டிருக்கிறது ஆவியானவர் மூலமாக. உலகம் அப்படியே பயத்திலையும் கலக்கத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கே, எனக்கு மட்டும் எப்படிங்க சமாதானம்? அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் நமக்காக சுதந்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஆவியானவர் அவருடைய அந்த வல்லமையினாலே நம்மளை என்னைக்கும் தேவ சமாதானத்தில் காத்துக்கொள்கிறார். ஆவியின் கனிகளில் முக்கியமான ஒன்றே என்ன? சமாதானம். அன்பு அப்படிங்கிறதுலேருந்து அப்படியே மற்றது எல்லாம் அப்படியே ப்ரொடியூஸ் ஆகுது. சந்தோஷம், சமாதானம் அப்படிங்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஆவியை பெற்ற நீங்கள் சமாதானத்தை நீங்கள் சுதந்திரமாக பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் சமாதானத்தை யாராலும் எடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த சமாதானத்தை இந்த உலகத்திலே கொடுக்கவே தேவன் வந்தார். அதனால தான் இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறக்கும்போது தேவ தூதர்கள்லாம் அந்த இடத்துல வந்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துறாங்க இல்லையா? ஏன்னா அந்த உலகம் பாவத்தில் விழுந்த பிறகு சமாதானம் கெட்டு போயிடுது. அதுக்கு நீங்கள் ஆதியாகம்ல பாவம் நடந்த அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த சினாரியாவை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த பாவம் செஞ்ச உடனேயுமே முதல்ல அவங்க 2 பேருக்கும் சமாதானம் போய் பயம் வந்து அதனால தேவனோட சமூகத்துக்கு விலகி ஓடுறாங்க. பயம் வந்துருச்சுனால இதுக்கு ஆப்போசிட் என்னது? உங்களுக்கு சமாதானம் போயிடுச்சு. சமாதானம் போச்சுனால தானே பயம் கலக்கம் எல்லாமே வருது. ஆகவே ஒன்று போகுது. எது போகுது? சமாதானம் போகுது. ஆனால் அந்த சமாதானத்தை யார் மட்டும்தான் கொடுக்க முடியும்? தேவன் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். வேற எங்கேயும் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏனென்றால் இவரே சமாதான கர்த்தாவாக இருக்கிறார். ஏசாயால பார்க்கிறோம், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, நித்திய பிதா, சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அப்படிப்பட்டவராக இருக்கிறவர் நமக்குள்ளே இன்றைக்கு வந்து விட்டார். ஆகவே இன்னைக்கு பாவமும் சாபமும் நமக்கு தடையே இல்லை. ஏன்னா அதான் தடையா இருந்து தேவன்கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சது. அதனால சமாதானம் கெட்டு போச்சு. அதை நமக்கு மறுபடி கொடுக்க, ஏன்னா இந்த சமாதானங்கிறது ஒன்று எவ்வளவு நீங்கள் வெளியே கொடுத்தாலும் வாங்க முடியாது. இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான ஒன்று. ஏனென்றால் தேவன் சமாதானம் உள்ளவராகவே இருக்கிறார் இல்லையா? அப்பேற்பட்ட சமாதானத்தை நமக்குள்ள ஊற்றி இருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா இதை நம்ம மனசுல நல்லா செட் பண்ண விரும்புறார். பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம பாவத்திலையும் சாபத்திலையும் விழுந்ததுனால நம்மளுடைய மைண்ட் ஃபுல்லாவே எதை எடுத்தாலும் பயப்படுறது, எதை எடுத்தாலும் கலங்குறது, எதை எடுத்தாலும் கவலைப்படுறது, எதை எடுத்தாலும் அழுகிறது, எப்ப பார்த்தாலும் குழப்பிக்கிறது, எதை எடுத்தாலும் தேவன் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்றாருன்னு பிசாசனுடைய பொய்யை நம்புறது, இப்படியே நமக்கு டியூன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பேட்டர்ன்லயே நம்ம அப்படியே வாழ்ந்துட்டதுனால டக்குன்னு மாற மாட்டேங்குது. ஆனா தேவன் அதை நமக்குள்ள கொண்டு வந்து அதுல நம்ம அப்படியே நிலை நின்று அதை சுதந்திரித்து கொள்ளும் வண்ணம் தொடர்ந்து அதே பேசுறாரு. குறிப்பா இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்த ஒவ்வொரு இடங்களையும் போய் அவங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு. அவங்க பாவங்களை மன்னிச்சு அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு. மரித்தவன் உயிரோட எழுப்பி அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு. இப்படி எல்லா விதத்திலும் கொடுக்குறாரு. குறிப்பா சிலுவையிலே நமக்காக அவர் மேல சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை வந்தது என்று ஏசாயா 53 பார்க்கிறோம். அப்படியாக எல்லா சமாதான கேடுகளையும் எடுத்து போட்டு அவருடைய சமாதானத்தால அவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணிருச்சு? நிரப்பி ஆசீர்வதித்து விட்டது. மறுபடியும் உயிரோட எழுகிறாரு. எழுந்தவனையும் இங்க 40 நாள் சுற்றி தெரிகிறாரு பாருங்க. அப்ப தன்னுடைய சீஷர்களை சுற்றி இருக்கிற அநேகரை என்ன பண்றாரு? மீட் பண்றாரு. அதை காட்சி கொடுக்கிறாரு. அங்கேயும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் நம்ம மகதலேனா மரியாளுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. அவ போய் எல்லாத்தையும் போய் சொல்றா. அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்க்க வர்றாங்க. 19 பாருங்க, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில், சாயங்கால வேளையில எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. ஆனா அவங்க யூதர்களுக்கு பயப்படுறாங்க தான் போட்டிருக்கு. யூதர்களுக்கு பயந்ததுனால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு கதவு திறந்துதான் உலகம்னு அவசியம் இல்லை. கதவு திறந்துருந்தாதாங்க, இல்லை காலுக்கு மேலே அடிச்சாதாங்க, நீங்க தான் திறந்து விட்டாதாங்கன்னு இல்லை.
அந்த சரீரம் மகிமையின் சரீரம், அந்த தேவன் பயங்கரமான வல்லமையுள்ள தேவனுடைய அந்த சரீரத்தில் எதுக்குள்ளே நீங்கள் வரலாம். அப்போ பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே அவர் அப்படியே உள்ளே வர்றாரு. அங்கே வந்து நின்று என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் என்றார், பீஸ் பி வித் யூ அப்படின்னு மொத்த உயிர்த்தெழுந்தவனையும் தேவன் ஃபர்ஸ்ட் பேசுகிற டைலாக்கே அதுதான் பாருங்க, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அருமையான தேவன் நம் தேவன் பாருங்க. அந்த சமாதானம் தான் உன்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டுருச்சு. மனுஷன் பாருங்க, இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய பெரிய வசதியான ஆள்கள் இப்படி காரில் போகிறாங்க, அப்படியே ஹெலிகாப்டரில் போகிறாங்க, ஐயோ இல்லாத ட்ரெஸ் இல்லை, ஆனால் நிம்மதி இல்லாமல் அவன் பாருங்க படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி மாத்திரையை போட்டு தூங்குறாங்க, இல்லை சைக்காலஜி டாக்டரை போய் மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் தேவனோடு அந்த உறவு இல்லாதது, அந்த மெய்யான அந்த லைஃபோட. ஏன்னா நம்ம தேவனை கூட இருக்கும்படி, அவரோடு உறவாடும்படி, அவரை போல நம்ம உருவாக்கப்பட்டதுனால அந்த பேட்டர்னில் செயல்படாமல் மற்ற எந்த விதத்தில் செயல்பட்டாலும் அங்கே ஒரு நிறைவு இருக்காது, அங்கே சமாதானம் இருக்காது. அப்போ தேவன் உயிரோடு எழுந்து வந்து முதல் சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதான குறைபாடுகள் எதெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் சுமந்து தீர்த்துட்டேன், இனி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், இனி நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா எப்போ சமாதானங்கிறது நமக்கு உள்ள அப்படியே நமக்கு சஸ்டெயின் ஆகுது. எதுவும் என்ன செய்ய முடியும், எதுவும் மிஸ் ஆகாது, நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன், ஷலோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எபிரேய பாஷையில் சொல்லுவோம். எபிரேய பாஷையில் அதுக்கு என்ன, நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன், எதுவும் மிஸ் ஆகாது, எதுவும் என்னை விட்டு போகாது அப்படிங்கிற அந்த டோட்டல் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் போது தான் நமக்கு சமாதானம் இருக்கும். அது நமக்கு எப்படி வருது, நம்ம தேவன் கண்ட்ரோலில் இருக்காருன்னு நினைக்கும் போது வருது. ஆகவே அவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன், நான் உயிர் தெளிந்துட்டேன், இனி உங்களுக்கு சமாதானம் தான், இனி உங்களுக்கு எல்லாவற்றிலும் சக்ஸஸ் தான், ஏன்னா நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து பாருங்க, அன்றைய நாளில் அவங்கள்ட்ட அப்படி முதல் சொல்றாரு, அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தன்னுடைய அந்த உயிர் தெளிந்த சரீரத்தில் இருக்கிற கைகள் கால்கள் அந்த விழா எலும்புகள் எல்லாத்தையும் காமிச்சு, பாருப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல யார் மிஸ் ஆகிறாரு, தோமா மிஸ் ஆகிறார். மறுபடியும் தோமாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம், இந்த மாதிரி உயிர் தெளிந்துட்டாரு. இல்லை நான் நம்ப மாட்டேன், நான் அவரை டச் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நிறைய பேர் சொல்கிறேன். அதுக்கடுத்து கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு 8 நாளைக்கு பின்பு அவங்கெல்லாம் மறுபடியும் கூடியிருக்காங்க. அந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இயேசு தோமா இருக்கிற டைம் பார்த்து கரெக்டாக வர்றாரு. அப்பையும் கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணணும் பாருங்கள். அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம். தேவன் ஒவ்வொரு தடவையும் உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானன்றாரு. இன்னைக்கு உங்களையும் பார்த்து உங்களுக்கு சமாதானன்றாரு. இங்கே தோமாவை பார்த்தோன்னே ஏன்பா தோமா நம்ப மாட்டே அப்படின்லாம் கோவப்படலை. ஐயோ தோமாவால் புரிஞ்சுக்கொள்ள முடியலன்னு சொல்லி அவனுடைய அந்த பலவீனத்தை, அவனோட அந்த வீக்னஸில் அவர் தன்னுடைய பலத்தை காமிச்சு அவனுடைய லெவலுக்கு இறங்கி அவனுடைய மனக்குழப்பத்தை மாற்றி அவனை தொட செய்தீங்க பாரு நான் தான் அப்படின்னு சொல்லி உடனே அவர் என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்லி அன்றைக்கு அவர் இருதயத்தில் இருக்கிற குழப்பங்கள், பயங்கள், அதரியங்கள் எல்லாம் நீங்கி அங்கே தோமாவுக்கு ஒரு சமாதானம் வருது. இப்படி தேவன் போருகிற இடம் வருகிற இடம் எல்லாம் சமாதானம் தான். ஏனென்றால் அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேவன் தான் உங்கள் வாழ்க்கையும் பொறுப்பெடுத்திருக்கிறார். பாருங்க, எடுத்தோடனே முதல் சீசர்கள் மத்தியில் வர்றாரு. அங்க அவங்க உண்மையிலே பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பயத்தை நீக்கி என்னத்தை கொடுக்குறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு. அதுக்கடுத்து தோமாட்ட இருக்கிற சந்தேகத்தை நீக்கி சமாதானத்தை கொடுக்குறாரு. இப்படி யார் யார்கிட்ட என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்கோ, என்னென்ன மரணத்துக்கான காரியங்கள்லாம் இருக்கோ, அது எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தை கொடுக்கிற சமாதான கர்த்தர் நம் தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த சமாதானம் தான் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. அதுலேயும் தேவன் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். யோவான்ல அதே இதில் 14 பாருங்க. ஏன்னா அந்த உலகத்தில் சமாதானம் அப்படிங்கிறது வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக சில விஷயங்களை எடுக்க பார்க்குறாங்க. எப்படின்னா, நாங்களும் சந்தோஷமாக தானே இருக்கோம், நாங்களும் சமாதானமாக தானே இருக்கோம், நாங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் திருப்தியாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து அவங்களே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னா ஒன்று தப்பான முறைகளில் அதிலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுறது, இல்லை மைண்டை நான் அப்படி எம்டி பண்ணுறேன், மெடிடேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறது. இப்படி ஏதோ விதத்துலலாம் போய் ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த பிரச்சனை அதிகம் தான் படுத்துகிறாங்க, சமாதானம் கிடைக்கல. இல்லை நான் சொன்ன மாதிரி தூக்கு மாத்திரையை போட்டுட்டு விட்டுறது, இந்த மாதிரி எந்த விதத்திலும் அந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது. உண்மையான மெய்யான தேவ சமாதானம் தேவன் வந்தால் தான் கிடைக்கும். அவர் சொல்றாரு யோவான் 14 பாருங்க 27 ஆவியானவரை பற்றி பேசுறாரு. நான் சொன்னேன் அந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள அந்த சமாதானத்தை கொண்டு வருமே. அந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள 24/7 ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு நிமிஷம் உங்களை தேற்றுறாரு. ஏன்னா அவர் தேற்ற வாழ்னா இருக்கிறாரு, ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறாரு. நீங்க எந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பும் போது அவர் வந்து சொல்யூஷனை கொடுக்கிறாரு, அவர் வந்து விடுதலையை கொடுக்கிறாரு, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வர்றாரு. இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறாரு, உங்களை பரிசுத்தத்துக்குள்ள காத்துக்கொள்ள உதவி செய்கிறாரு, எந்த விதத்திலும் பிசாசனுடைய வஞ்சனையில சூழ்ச்சியிலும் சிக்கிக்கொள்ளாமல் உதவி செய்கிறாரு. இப்படி தொடர்ந்து நம்மளுடைய ரட்சிப்பை
காத்து நம்ம முடிவு பரியந்தம் வெற்றி பெற அவரே நமக்கு ஆவியனும் அச்சாரமா இருக்கிறாரு. ஆகவே நம்ம சமாதானத்தை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். நமக்கு சமாதானம் என்னைக்கு இருக்கும். குறிப்பா 27 சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்குள்ள இந்த சமாதானம் இருக்கு. அது ஆவியானவர் எனக்குள்ள இருந்து இந்த உலகத்துல நான் ஒரு மனுஷனா வாழ்ந்தாலும் நான் சமாதானத்தோடு வாழும்படி செய்தார். எல்லா மரணத்தையும் ஜெயிக்கும்படி செய்கிறார். இந்த சமாதானத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் சொல்ல போனா தேவன் இந்த உலகத்திலே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் அசையாம எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்ல ஒரு லெவல்ல இருக்கார். பார்த்தீங்களா? அந்த டைப் ஆஃப் பீஸா அவருடைய பீஸையே நமக்கு கொடுக்கிறாரு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, சமாதானம் வந்துருச்சுனாலே நிறைவானது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஓடிடும்? குறைவானது ஓடி போய். அப்போ சமாதானம் எனக்குள்ள தேவன் ஊற்றி இருக்கிறார், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்க, இது கேட்குறவங்களுக்கு இப்பொழுதே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்கள் பாருங்க, இந்த சமாதானம் எந்த லெவலுக்கு உங்கள் லைஃப்பில் கிரியேட் செய்யணுங்கிறது தேவன் வாக்குத்தத்தமாகவே ஏசாயால நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த சமாதானம் உங்களோட நின்றுமா? இல்லை, உங்கள்கிட்ட இருந்து அநேகருக்கு இது நீங்கள் ஆசீர்வாதமாக கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. 66 ஏசாயால 12 அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு. ஏன்னா தேவன் எதை கொடுத்தாலும் அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்து அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதம் ஆக்குறது தான் தேவனுடைய விருப்பம். அப்படியாக 66ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி வருவார், உங்களுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் மாற்றுவார், இப்படி மெஸ்ஸியா வந்த பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி அநேக ப்ராஃபசிஸ் வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஏசாயால இருக்கு. அதில் குறிப்பாக 66ஆம் அதிகாரத்தில் 12 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன். அதாவது எருசலேம் பக்கம், அதாவது மறுபடியும் நான் எடுத்து கட்டுவேன், எருசலேம் மறுரூபமாக்குவேன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை அவர் வந்திருக்காரு இல்லையா, நம்ம இழந்து போனதெல்லாம் தருகுவாரு. எப்படி சமாதானத்தை ஒரு நதியை போல என்ன பண்றாராம்? பாய செய்கிறாரு. ஜாதிகளின் மகிமை, இங்கே சில இடங்கள்ல பாருங்க, தமிழ்ல இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் இருக்கு, அதுல நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன், இந்த சமாதானம் உங்களுக்கு பெருக்கெடுத்து வரும் ஆற்றினை போல பாயும், அனைத்து நாடுகளில் உள்ள செல்வங்களும் உன்னிடத்தில் பாய்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அந்த செல்வம் வெள்ளம் போல வரும், உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி வரும், எல்லா இடத்துல இருந்து வரும். எப்படி வருமா? வெள்ளம் ஒவ்வொன்று எப்படி மொத்தமாக நிற்குமோ, அடிச்சுட்டு கொண்டு போடுமோ, அதே போல் எல்லா இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான செல்வம் வரும். நீங்கள் சிறு குழந்தைகளை போன்று இருப்பீர்கள், நீங்கள் பாலை குடிப்பீர்கள். இங்கே போட்டிருக்கு இல்லையா, என்ன தொடர்ந்து இந்த வசனத்துலேயும் பாருங்க. இதையும் உங்களுக்கு அப்படி சைட் பை சைடாக வாசிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பாலை குடிப்பீர்கள் இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் அதாவது சிறு குழந்தைகளை போல உங்களை பாலை குடிக்க வச்சு இடுப்பில் ஏந்தி காலில் போட்டு தாளாட்டி இப்படியாக தேவன் உங்களை அவ்வளோ கேர் பண்ணுவார்னு சொல்லப்படுகிறது. இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்றார் இல்லையா, இங்கே அதான் சொல்லியிருக்கு. இங்கே பாலை குடிப்பீர்கள் அப்படின்னா செல்வம், உங்களுக்கு தேவையான எல்லா விதத்திலும் இந்த ப்ராஸ்பரிட்டிங்கிறது கையில் வர்ற அந்த மணி மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் நீங்கள் பேரோடு புகழோடு சீரோடு சிறப்போடு வாழும்படி தேவன் செய்வாராம். நான் உங்களை தூக்கி எனது கைகளில் வைத்துக்கொள்வேன், நான் உங்களை எனது முழங்காலில் வைத்து தாளாட்டுவேன். இப்படியாக ஒரு லைஃப். அதுலேயும் ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன், இந்த சமாதானம் உங்களுக்கு பெருக்கெடுத்து வரும் ஆற்றினை போல பாயும். அதுலேயும் குறிப்பாக இங்கே எப்படி போட்டிருக்குன்னா நதி போல பாயும். இந்த நதி பாருங்க போய்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது இல்லையா, குளம் குட்டை மாதிரி இடத்துல நிற்காது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சமாதானம் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு பாருங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த சமாதானம் அப்படியே அன்லிமிட்டடாக ஒரு இடத்துல வத்தி போகிற மாதிரி இல்லாமல் அது அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறதாக, அது ஒரு அன்லிமிட்டடாக, அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாததாக இருக்குது. மேலும் அது அப்படியே போகிற இடம்லாம் எல்லா வறண்ட பூமிகளெல்லாம் எல்லாத்தையும் செழிப்பாக்கிட்டு போகிறது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சியான விஷயங்களையும் செழிப்பாக்கி மேலும் உங்களுக்குள்ள அது நல்லா ஃபில் ஆகி பாருங்க. நீங்கள் இவ்வளோ ஓவர் கம் பண்ணி இவ்வளோ விஷயத்துல நீங்கள் ஜெயிச்சு சமாதானமாக இருக்கும் போது உங்களால் அநேகருக்கு சமாதானம் கிடைச்சா அந்த நதி பாருங்க எல்லா இடத்துலையும் பாய்ந்து நீங்கள் அதுக்கடுத்து உங்கள் சமாதானத்தை இன்னும் மற்ற இடங்களையும் பாய விட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, என்றைக்குமே இந்த சமாதானத்துக்கும் நீதிக்கும் நல்ல தொடர்பு இருக்குது. சில இடங்களில் பாருங்க வசனத்தில் சொல்லிடுறாரு, உங்களுக்கு
சமாதானத்தை நதியைப் போலவும் உங்கள் நீதியை கடலினுடைய அலைகளைப் போலவும் இருக்குன்றார். ஏன்னா கடல் அலைகள் பாருங்க கீழே அப்படியே டவுனாக போகிற மாதிரி இருக்கும், சடன்னு மேலே வரும். நம்ம கூட பாருங்க சில நேரம் நம்ம என்னடா இப்படி போயிட்டோம், நம்ம அவ்வளோ தகுதி இல்லையே அப்படின்ட்டு, நம்மளுடைய நீதி ஒன்றும் சரியில்லையே, நம்ம நேற்று இப்படி பண்ணிட்டோமே, நம்ம அப்படி பண்ணிட்டோமே, தேவனுக்கு பண்ணிக்க அப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆனால் மறுபடியும் தேவாவே நம்ம எழுப்புவார். இல்லை, தேவனோட ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டிருக்கு, அவருடைய ரத்தத்தினால நீதிமான மாற்றப்பட்டிருக்க, அதனால நீ துணிஞ்சு வா, எதுவும் உன்னை தடை செய்ய முடியாது. இப்படியாக நீதி அப்படியே உயர பண்ணுவார். எவ்வளவுதான் கீழே டவுன்ல போனால் மறுபடியும் நீதிமான் எத்தனை தடவை விழுந்தா எழுந்து நிற்பாங்கிற போல எழுந்திருக்க வைக்கிறாரு. ஏன் இந்த நீதியையும் இந்த சமாதானத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்க, நீதியும் பாருங்க, நீதிங்கிற மார்க் அவசியத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று எபேசியர்ல வசனம் சொல்லுது. அது நம்மளுடைய மனது சம்பந்தப்பட்டது. அதே போல சமாதானமும் நம்மளுடைய நிம்மதி அப்படிங்கிறது மனது சம்பந்தப்பட்டது. ஆகவே நீதிங்கிற ஒன்றை தேவன் கொடுத்து நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன்னா நம்ம சில நேரம் நினைப்போம், அதுக்கெல்லாம் நம்ம தகுதி இல்லைங்க, நேற்று இப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சு, முதல் தேவன் ஆசீர்வதிக்க நான் என்னங்க சரியா இருக்கேன். ஆனால் தேவன் சொல்றாரு, என்னுடைய நீதியை உனக்கு இலவசமா கொடுக்கிறேன். இந்த நீதியை என்ற நீ தைரியமா கிட்டி சேரலாம். அப்பா பிதாவே என்று கேட்டு உனக்கு வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இவ்வளவு சிலாக்கியம் இருக்கும்போது வேறு எதை குறித்து நமக்கு பயம் இருக்கும்? எனக்கு எதனாலே அப்பா இருக்காரு, அவர் பார்த்துக்கிறவாரு அப்படிங்கிற இந்த கான்ஃபிடென்ஸ், இந்த ஒரு தெளிவு, இந்த அறிவு வந்துருச்சுன்னா எதை குறித்தும் பயம் இல்லை, கலக்கம் இல்லை, சந்தேகம் இல்லை, குழப்பம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்? எப்பொழுதுமே சமாதானம். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற நான் பயப்படேன். மரணரின் பழத்தாக்கி நடந்தான் பொல்லாக்கு பயப்பட மாட்டேன். கர்த்தர் மேய்ப்பிறக்க நான் தாழ்ச்சி அடையேன். ஜீவனால நன்மை கிருபைனா என்னை தொடரும். இப்படிதான் சொல்லுவீங்க. சமாதான நதி போலதான் பாயும். ஆமென். இந்த சமாதானத்தை கொடுக்கவே உங்களுக்குள்ள இயேசு வந்திருக்கிறார். ஆகவே இன்றை கேட்கிற நீங்கள் இந்த சமாதானத்தை நிரப்பும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில அவருடைய சமாதானத்தை யாராலும் எடுக்க முடியாது. ஆமென். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஜெபிப்போம். சோதரம் அப்பா, தர்மையான நேரத்திலே இந்த வார்த்தை கேட்ட ஒருடைய இருதயத்திலும் இருக்கிற கலக்கங்கள், பயங்கள் நீங்கி விட்டது. உங்களுடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக ஆண்டவரே நீரே மரித்து உயிர்த்திருக்கிறீங்க. அதை யாராலும் எடுக்க முடியாது தகப்பனே. ஏனென்றால் அவர்களை நீரே நீதிமானாக மாற்றி இருக்கிறீங்க. அவர்களுக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து அவர்களை ஆசீர்வதிக்க உயிர் தெரிந்திருக்கிறீங்க. இதையெல்லாம் உணர்ந்து அவர்கள் சமாதானத்தோடி வாழட்டும். அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். உம்மை மகிமைப்படுத்தட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட